ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். ஐபிஎல் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நாளைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் vs கேகேஆர். கண்டிப்பாக மேட்ச்சு அனல் பறக்குங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டீமுமே வலுவான டீமு. ஸ்டார்டிங் இருந்தே பாயிண்ட்ஸ் டேபிளில் முக்கியத்துவம் கொடுத்த அணி ரெண்டுமே. அதனால் கண்டிப்பாக அனல் பறக்கும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வின் பண்ணால் 3வது கோப்பையை வெல்லுவாங்க. எஸ்ஆர்ஹெச் அணி வின் பண்ணால் 2வது கோப்பையை வெல்லுவாங்க. பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதில் இருக்கட்டுங்க, நான் விராட் கோலி ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. அந்த ட்வீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏது சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் ஒன்று பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, எனக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைவர் ரசிகர்களுக்கும் நன்றி. இந்த மாரி ஒரு ஆதரவு எந்த அன்னைக்கும் கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, மும்பைக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்கன்னா அவங்க 5 கோப்பை வென்றிருக்காங்க. இது வரைக்கும் கோப்பையே வெல்லாத எங்கள் அன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குது. உங்களோட ஊக்கத்தை கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வருஷம் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து உங்களோட கனவை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். இந்த வருஷம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டோம், ஆனால் எங்களால் முடியல, எங்களை மன்னிச்சிக்குங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக கம்பேக் கொடுத்து நாங்கள் உங்களை கனவை நாங்கள் நிறைவேற்றுவோம். இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் லாஸ்ட்டாக ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தார். என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ரசிகர்களாச்சும் நான் வருத்தம் அடிக்க செஞ்சுருந்தா அவங்களுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சென்னை vs ஆர்சிபி மேட்ச்சில் கண்டிப்பாக நம்ம சென்னை ரசிகர்களை சைலண்ட்டாக இரு அப்படி இப்படி ரொம்ப கிண்டல் செஞ்சார். அதை பற்றி தான் எனக்கு தெரிஞ்சு போட்டிருக்கிறதா தகவல் நிறைய வெளியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட அக்ரெசிவ் ஓகே, எல்லாம் ஓகே தான். பாகிஸ்தான் எதிர்க்க விளையாடும் போது அக்ரெசிவாக விளையாடுறது எல்லாம் ஓகே தான். இது நம்ம நாடுங்க, நம்ம பக்கத்து ஸ்டேட்டு சென்னை அணிக்கோசரம் விளையாடுறோம், அவங்கள அணிக்கு ஆப்போசிட்டாக விளையாடுறோம். ஆனால் அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது நிறைய சென்னை ரசிகர்களுக்கு கோவத்தை அடைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து அவர் இந்த மாதிரி ட்வீட் போட்டிருக்கிறதுனால நிறைய சென்னை ரசிகர்கள் கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கோலி இந்த மாதிரி ரசிகர்களுக்கு நான் என்ன தவறு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகிருப்பாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் சும்மா நம்ம சென்னை அணி விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் அவங்க நம்ம கூட மோதுவாங்க. ரிவெஞ்ச் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அது எப்போ நடக்குன்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். அதனால் இந்த பையை கண்டிப்பாக சென்னை அணி தீக்கணும்னு சொல்லிட்டு தான் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக பண்ணிட்டாங்க ஆர்சிபி அணி. கப்படித்த மாதிரி அவங்க கொண்டாடுறதுனால தான் இது வரைக்கும் அவங்க கப்படிக்கிறதில்ல, அடிக்காததுக்கு ரீசன் சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் இவங்க அந்தமாரி ஒரு சின்ன சின்ன குழந்தைத்தன்மை பண்ணுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலே மேக்ஸிமம் ஓரளவுக்கு கப்படிக்கிற ஸ்டேஜ் அவங்க வரலாம். ஏன்னா நிறைய டைம் நல்லா விளையாடுறாங்க, நல்லா பண்ணுறாங்க, ஆனால் கப்படிக்க முடியல. காரணம் இந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு முன்னே ஜெயிச்ச மாதிரி கொண்டாடுறாங்க. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வருஷம் கம்பேக் வேறு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு நம்ம கிங் கோலி. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறான்னு சொல்லிட்டு. அடுத்த வருஷமாச்சு ஆர்சிபி அணி கப்பு அடிக்குமா அடிக்காதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைனா அடுத்த வருஷம் ஆர்சிபி அணியில் எந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.